வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என் அன்பு சகோதரர், பொதுவான ஒரு இயக்குனர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் ஒரு வருத்தம் இருக்கு. அப்பேற்பட்ட என்னுடைய அன்பான பாக்கியராஜ் எனக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது. அவங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு நாயகானவங்க. எங்க இங்க இல்ல, நார்த் இங்க ஆக்க மாட்டாங்க. கஷ்டப்படுவோம். ஏன்னா உண்மையை பேசுறவங்க இருக்கக்கூடாது. அதே போல நான் இங்க வந்து ஆக வேண்டும் என்று சொன்னேன். எனக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா சம்பந்தம் இருக்கிறது ஒண்ணே இந்த தம்பிதுரையால. தம்பிதுரை வந்து என்ன, ஆனா என் படத்துல நீங்க நடிக்கணும்னு தான் வந்து வந்துட்டு நைஸா காசுக்கு வெளியிட்டு உள்ள போறாங்கன்னு. இதுக்கு போலன்னா அது இருப்போமா இல்லையா, அந்த இதுலதான் வந்தேன். ஆனா வராம இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்த நான் மிஸ் பண்ணிருப்பேன். நான் பொதுவா இந்த கேசட் வெளியிட்டுல இதுக்கெல்லாம் போறதே இல்லை. சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இது ஏறத்தால ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம். இதுல இருக்க சிரமம் தெரியாம தியேட்டர்ல படம் பார்த்துட்டே இருப்பான். இன்டர்வெல்லே அனுப்பிடுவான் அந்த போன்ல. நல்லா இல்ல, கதை நம்ம கதை நல்லா இருக்கு வரும். ஆனா எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இடத்திடம் கேட்டுக்கொள்ள, இது தமிழர்களுடைய படம். தமிழ் நீதான் பார்க்க, தெலுங்குக்காரங்க பார்த்தோ இல்ல ஹிந்திக்காரங்க பார்த்தோ இல்ல மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்படுதுங்க. ஆனால் நீ பார்க்க வேண்டும். நீங்கெல்லாம் வந்து எங்களை பார்க்கும் போது காரில் நான் அதுக்குதான் சில பேருக்கு சொல்லுவேன். நானும் சகோதரி விஜயகாந்த்ல இருந்து ஒன்னா இருந்தேன். பாண்டியன், தியாகு, சந்திரசேகர் கார்ல பேசப்படுற நடிகர்கள் திரும்பியே பார்க்க அதை வந்து விடா அப்படி நிறுத்தி நடக்க சொல்லுவான். ஏன்னா நம்ம அடையாளம் தெரிஞ்சான்னு பார்க்கணும். இது டெம்பரரி லைன் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இது பெர்மனண்டா இருக்கும். இப்ப கூட எங்க அப்பா இன்னொரு அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நல்லதோ கிட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுக்கணும். சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்குற வந்து அவரை பத்தி பேசுறாங்க, எல்லா வேலையும் எடுத்துட்டு செய்யறாங்க போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சின்ன பையன் இந்த வயசுல கூட நானே 71 வயசு ஆகிடுறேன். 51வது வருஷம் சினிமால. நான் வந்து ஒரு நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. என்னுடைய சகோதரர் கமலஹாசன் மாதிரிலாம் என்னால முடியாது. அந்த எல்லாத்தையும் மண்டையில போட்டுட்டு உறுப்பிட்டு இருக்கேன். லண்டன் போட கூட சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறதில்லை. அங்க போய் நீ எப்படி கத்துக்கிட்டு அது இன்னொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அதை கத்துக்கிட்டு, ஆக அப்டேட்டா இருக்கிறவர் அவரு மாதிரியா நம்மளால முடியும். நமக்கு எவ்வளவு ஏகப்பட்ட வேலை வெளி வேலை இருக்கு. நாங்க அதனால சொல்றோம். அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வெறும் நடிப்பு, ஸ்டார்ட் கேமரா, நல்ல நடிப்போம். ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பத்தி, ஏதாவது படத்துல போடலாம், லேட்டா வருவாரு, சாப்பாடு அது வேணும் கேட்பாரு, படுத்துட்டு இடம் எல்லாம் இருக்கான்னு கேட்பாருன்னு சொல்லாம அவர் ஒரே வார்த்தை ஃபர்ஸ்ட் நடிப்பாரு சொல்றாரு. சொல்ல எப்படி இருக்கு பாரு சினிமா, நல்லா நடிச்சா ஒரு தொல்லை ஆயிடுச்சு. ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மறந்து போய் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ளூர் ஒரு வருத்தம். ஆனா நம்ம இல்லாம போயிட்டு இந்த ட்ரெயின்ல எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாப்புல தம்பி. பெரிய மனசு வேற யாருக்குமே வராது, யாருக்குமே வர. நானே சில டைம்ல
நம்ம நடிச்சிருக்கோம், ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே போட்டோ, நம்ம போட்டோவை போடலன்னு யோசிச்சிருக்கோம். சில மனிதர்களுக்கு இந்துதான் கஷ்டப்பட்டோம் வரலையே. ஆனா இங்க கம்ப்யூட்டருக்கு அது வேலையே இல்லை. நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன். எல்லாரையும் போட்டாச்சு. போனவன் வந்தவன் கொண்டவன் தடிக்கு விழுந்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் போட்டோவும் போட்டோம். எல்லாரையும் கட்டு காடியில் உட்கார 24 பிராப்தி உட்கார வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் உண்மையிலே பாராட்டு. அப்பதான் நாங்களும் மியூசிக் டைரக்டர் பார்க்குறோம், இவங்களை பார்க்குறோம், எடிட்டர்ஸ் பார்த்தா எல்லாரையும் பார்க்கறேன். அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து புதுசா பார்க்கறேன். என்ன பார்க்கறேன், அவர் சொல்றாரு, நான் சினிமாலதான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன், நான் எப்படி வரணும்னு நினைச்சேன்னாலாம் சொல்றாரு. நீ இப்ப வந்துட்டு இல்ல, நீ ஏன் வந்துருவேன், இன்னும் பெருசா வருங்க, பெருசா ஆகவே முடியாது. உழைப்பு வேண்டும், டெடிக்கேஷன். நான் வந்து ரொம்ப எங்களை பார்த்துட்டு கிடக்குள்ள யானை போட மாதிரி நான் சில 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 ஒரு சத்தம் வரும். ஆனா கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிக்கணும்னா சீரியஸ் ஆகிடும். கில்லரை டிஸ்ட்ரிக்ட் வரணும், எதிராளியை விடக்கூடாது, நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு செய்யணும். செஞ்சாதான் ஏதோ ஓரளவுக்காக செய்யலாம். ஏன்னா சிவாஜி பாக்கிட்ட திருடுறது, புரட்சி தலைவர்கிட்ட திருடுறது, எங்க அப்பாட்ட திருடுறது, ஜெமினி சார்கிட்ட திருடுறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம இல்லை, அவங்க அளவுல இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி, இந்த கங்கை நதி மாதிரி. நமக்கு வசதி இருக்கா மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தண்ணியா, நமக்கு வசதி இருக்கா பட்ஜெட் எடுத்து தண்ணி. ஆனா எங்க அப்பா சொல்றது ஒரு நல்ல வேத வாக்கு, அதை மட்டும் மனசுல வச்சிருக்கேன். நீங்க சொல்லுவாரு, தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூக்கணும்டா, இல்லைன்னா சினிமால விட்டுட்டு போயிடுவான், செத்து போயிட்டு வேற ஆளை போட்டு போயிடுவோம். அதை நான் பார்த்தேன். 1.5 வருஷத்துல 2.5 வருஷம் எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி அது பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு. அப்போ ஒரு 1.5 வருஷம் இப்பதான் வந்து சினிமால நடிக்க ஆரம்பிச்சேன். இதை எழுதுறாங்க, உடம்பு சரியில்லைன்றத போடுறான், உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேணாம்டா, ஏன் அது மட்டும் போட மாட்டேன். அது நல்லா இருக்காது, நல்லா நடக்கிற போன வச்சுட்டு போனேன். அது போய் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கதையை இப்ப போடுறாங்க. இதை ஒண்ணும் என்ன இப்ப போய் ரொம்ப பேர் குத்தம் விசாரிக்கிறாங்க. ஆனா இப்ப நல்லா இருக்குங்க, நல்லா இருக்காங்க இல்ல கிரச்சஸ் அது இதை 2 வருஷம் ஆச்சு. கிரச்சஸே வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் அவங்கள சொல்றாங்க. நிறைய நாளா வந்து சாகுற வரைக்கும் நடிக்கணும், எனக்கு அதான் ஒரே ஆசை. டைரக்டர் ஆகணும், அதெல்லாம் என்னால முடியாது. கேட்டேன், நீங்க டைரக்ட் பண்ணல, நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன், டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோம்னு. ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி. சரியா நடிக்கணும்னா அவங்கள மாதிரி உடம்புலாம் கேட்க மாட்டேன், இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சு வேற ஒரு ஆளை போடுறான். இப்ப பாருங்க, நாளைக்கு டைட்டில் பாருங்க, மீட்டிங் டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாகிருஷ்ணன். அதுதான் சொல்றது நானும். வேற அவங்க போடணும், நீங்க என்ன விட்டுருவாங்க, அதனால அது போடணும். என்ன சொல்றேன்னா அதையே போடுறது போடலாமே சொல்றேன். ராதாகிருஷ்ணன் கொலை செய்வேன் சொல்லு வர்றான். எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள், அதை பத்தி நான் கவலையே இல்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், உண்மையை பேசுவதற்கு பயப்பட ஒண்ணும் இல்லை. பாருங்க, அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸ் அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய இடத்துலயே நான் மார்த்தாண்டா வரைக்கும் வந்தவன் போனவங்க பார்த்துருக்கேன். ஆனா இப்ப சொன்னேன், நான் ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமா சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லிதான் வந்தேன். யாருக்கும் தைரியம் இது பேர் கூட கொள்கையை பார்த்து வாங்க, அதை பார்த்து மூடி பார்த்து சொன்னாங்க. இதற்காகத்தான் அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நம்ம பார்த்து பதில் ஆள் தான் நினைக்கிறேன். சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு என்ன பயம், பொய்யை பேசுவதற்கு தான் பயம். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமா இருக்குன்னா பொய்யை சொல்றவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்ன அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவங்க.
அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நீட்டு நிற்கும். அதற்காச்சும் இந்த படம் பார்த்தோம்னா புரோமான்னு போட்டு நிச்சயமா சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களை புரோமால விடாது. இந்த படம் புரோமால விடாது. எல்லாரும் ஹெல்தியா நல்ல படம் வந்து சந்தோஷமா போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட ஒரு இயக்குனர் கேட்டேன், இயக்குனர் கேட்டேன், சார் உங்களுக்கு இப்ப எந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார்? ஆசையெல்லாம் கிடையாது சார், பார்க்க வாய்ப்பா தான் போய் பார்க்க. ஆனா எனக்கு பார்க்கணும்னு சில படம் இருந்தது இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா என்ன ஒரு பத்திரிக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்? அதான்டா எனக்கு தெரியல, சுத்தி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்ல? சினிமாக்காரன் ஆயிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. இதோட பெரிய நடிகனா வரணும்னு ஆசையா? அது கிடையாது. பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கும், நிம்மதியா இருக்கும், அது தப்பு இல்லை. சொல்லும் போது கூட அவரு வந்து இருந்தாரு, அவர் வச்சிருக்காரு, உனக்கு ஏன் அவரு வச்சிருக்காரு, வசதி வச்சிருக்காரு, எல்லாரும் வச்சுட்டு அவர் ஆண்டடா ஏன்னா கொலை பண்றேன் என்ன கூட நான் அப்படி இருக்க இல்லை நான் போயிட்டேன் விட மாட்டேன். 10 நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவை. அது ஒரு தப்பா எழுதுவாங்க, அவர் நாங்க கேட்டோம் பதிலே சொல்லவில்லை, அது எழுதி போட்டு தப்பு. ஏன்னா அவங்க ஓடணுமா செய்தி, நிறைய வேணும் செய்திகள். பாருங்க அந்த பேப்பரை பரட்டா, நான் 2 பத்திரிகை தான் வாங்குறேன், பேர் சொல்லலை. பேப்பரை பரட்டா வெறும் கொலை 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 கோயில் கொண்டட்டி தலையில் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா? பரவாயில்ல, கொண்டாட்டி தலை வெட்டுற அளவுக்கு வீரனா இருக்கானே, கொண்டாட்டி எதிர்க்கிறது நிற்கிறதுக்கே யோசிப்பான், தலையை வெட்டிருக்கானே கேட்டா அது ஏதோ போட்டுட்டாங்க. எவ்வளவு கொலை! இந்தியாவது அந்த பத்திரிகையில 2-3 கொலை தான் வரும். இப்போ பத்திரிகை ஃபுல்லா கொலை, அதே நடுவில் நம்ம செய்தி 2 வருது. எதுக்கு சொல்றேன்னா, தயவுசெய்து என்கரேஜ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த படத்தை பாருங்க, பெருசா எழுதுங்க, நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன். ஆனா நீங்க எடுத்த உடனே எழுதியிருக்காரு, இருந்தாலும் கதை வந்து பலபலன்னு போகிறது. எதுக்கு பலபலம் போனாங்கன்னா பலபலம் போனாங்க, அவன் எடுத்துட்டு அவ்வளோ முடிஞ்சா பாரு, இல்லைன்னா போயிட்டு நான் சொல்ற கதை தான். நான் எப்போ சொல்லுவேன், நல்லா ஆக்ட் பண்ணல, நான் நடிச்சதில்ல, ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை, கூட்டிட்டு போ, என்ன பார்க்க அடுத்தது பாரு. எதுக்கு சொல்றேன்னா, இப்பதான் ஒரே காம்பவுண்ட்ல 7-8 தேட்டர் வர ஆரம்பிச்சு, இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சுட்டான். அதெல்லாம் போயிடுச்சு, நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் போயிடுச்சு. நான் தெரியாதனமா கேட்டேன், வெள்ளிங் தேட்டர் இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா வெள்ளிங்டன்ல ஒரு சின்ன கதை இருக்கு, அதுக்காக கேட்டேன். அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்க, நம்ம எந்த உலகத்துல இருக்கிறோம்? வெள்ளிங்டன் இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஆக உங்களுக்கு சொல்றேன், தயவுசெய்து இப்ப சினிமா எடுக்கிறது சேலஞ்ச். ஏன்னா சினிமா எடுக்கிறது ரொம்ப சுலபம், நடிக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸி. ரிலீஸ் பண்றது காலியாது, ரிலீஸ் பண்றது மட்டும்தான் கஷ்டம். அந்த ரிலீஸ் பண்றதுதான் ஈஸியா இருக்கணும், பட் அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா டெடிகேஷன் வேணும் சினிமா நடிக்கிறதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு டெடிகேஷன் வேணும். இவங்களுக்கு டெடிகேட்டட். இந்த தேட்டர்ல இருந்து எப்ப இந்த படத்தை எடுத்தான் நம்ம படுத்தக்கூடாது, இப்படியேதான் அந்த பேப்பரை பார்க்கணும். கரெக்ட்னா 3 நாளைக்கு ஒரு படம். நான் ஒரு படம் நடிச்சேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்க ஈட்டிங்க, ரொம்ப தான் போதுங்க. நம்ம படம் வெற்றிகரமான 3வது நாள், 25வது நாள், 50வது நாள், 100வது நாள்ல போய் வெற்றிகரமான 3வது நாள், 3வது நாள்ல வெற்றி தானே, அப்படிதான் ஆயிடுச்சு. அது ஒரு விதத்துல நல்லதான், நமக்கு 10 இல்லாம 3வது நாளை பார்த்துட்டோம்னா முடிச்சு சக்சஸ் ஆயிடுச்சு படம், எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு. ஏன்னா தயவு செய்து நம்ம தமிழர்கள் கேட்கிறோம், கேட்டு இது வரைக்கும் அவன் நல்லது செஞ்சதே இல்லை, நல்லது செஞ்சுதான் கேட்கிறேன். ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன
சின்ன படங்கள்னு சொன்னாங்க. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுது. ஒரு பருத்தி கூட்ட புண்ணாக்கா தவிர நம்பிதுரையை கேட்கிறேன், நான் நடிகனா இருந்திருந்தா என்ன பருத்தி கூட்ட புண்ணாக்கா கொடுக்குற பணம் கொடுக்குறேன். இந்த படம் ஓடணும், ஓடினாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன். ஓடணும், ஓடுறதுக்கு ஒரு 10 நாளாவது ஓடணும். இப்ப இருக்கிற நிலவரத்து ஏன்னா 200 தேட்டர் ரிலீஸ் பண்றீங்க, அதனால ஒரு 100 நாள் 50 நாள் ஒண்ணு 10 நாள் ஓடும் இல்லையா? 50 நாள்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. 10 நாளாவது ஓடும் என்று சொல்லி எனக்கு இந்த குடும்பம் என் குடும்பம் தான், ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே. அதனால எங்க குடும்பம் பாத நீங்கெல்லாம் உதவி. எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டேங்க. பொதுவா பப்ளிக் வந்து எங்க வேணாலும் எங்களுக்கு வாடகை விட்டு நடிகராலேயோ போக முடியுமா? முடியாது. ஆனா இவங்க பொழுதுபோக்குறது யாருன்னா எங்களை பார்த்துதான் பொழுதுபோக்கு. ஜாலியா இருக்காங்க, ரசிக்கிறாங்க, டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம படங்களை தான் பாக்குறாங்களே இல்லைங்க. அப்ப போய் கேட்டு பாருங்க, சிரிச்சுட்டு நீங்க நான் தான் சார் நடிகேன், எனக்கு ஒரு வீடு கொடுங்க. வீடு தர மாட்டேன். ஏன் நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமா தேவைப்படும், ஆனா வாடகை இருக்கிறது எங்களுக்கு விட மாட்டோம். அதனால நீங்க பண்றதுல தான் எங்களுக்குள்ள வீடு கொடுக்கணும் கேட்டா. அதனால தயவு செய்து சினிமாவை வாழ முடியும். அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதனால் அது வாழ வேண்டும், சினிமா வாழும். அதுக்கு நீங்கள் உதவி செய்வது பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய வந்து ஜனங்கள் எல்லாரும் வெளியே போகும் நல்லா போய் பார்த்தா எல்லாருக்கும் சொல்ல இருக்கு. ஆனாலும் என்னது ஆனாலும் இல்ல, குழு படத்தை பாருங்க, பார்த்துட்டு சொல்லி தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, வாழ விடுது. நான் சொன்னேன், கம்ப்யூட்டர் சொன்னேன், பக்கத்தில் பெரிய டைரக்டர் கம்ப்யூட்டர் சொன்னேன். தேட்டர்ல போய் தான் நான் படம் பார்த்தேன். நான் இந்த திருச்சி விசிடி இதெல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். தேட்டர்ல போய் பார்த்தேன், படம் பார்த்த மாதிரி இருக்கு. தேட்டர்ல போய் பார்த்தேன். விசுவாசெல்லாம் நான் தேட்டர்ல போய் பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு கைத்தட்டல் வந்து எவ்வளவு கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது. புதுச்சேரிப்போ ஏதோ ஒன்று எடுத்தாரு, அது பார்த்துருந்தேன். அவரு எப்பவுமே கொஞ்சம் யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பாரு, அதுதான் விஷயம். ஆனா புதுமையா எடுப்பாரு. இதை நான் போய் தேட்டர் போயிருக்கேன். அவர்கிட்ட போன் பண்ணி சொன்னேன், படத்தை போய் பார்த்த நல்லா இருக்கு. ஏன்னா நல்லா இருந்தா ஒரு சின்ன என்கரேஜ் பண்ணிட்டேன். மக்களும் சொல்லிட்டு மக்களும் நம்மளால செய்ய முடியும். அதில் அந்த டைட்டில் வைக்க முடியுமா? அதே அது மாதிரி இந்த டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில், ரொம்ப கேட்சியான டைட்டில். பார்த்தவங்க இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க, உங்க இஷ்டத்துக்கு வச்சிருப்பாங்க ஒரு பேர். எவ்வளவு தூரம் நீங்கெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வரும் டைட்டில் தமிழ்ல இருக்கு. தமிழ்ல வைங்க, ராமாயணத்துக்கு தேங்க்யூ மாதிரி தேங்க்யூன்னு சொல்றோம். இல்லை தமிழ்ல சொல்லுங்க நன்றின்னா அது வரவே வராது. நன்றி தேங்க்யூ தான் ஈஸியா, ஈஸியா வரும். படம் ஓடணும். இளைஞர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சுதான் வந்திருக்காங்க. யாரும் தூங்கிட்டு வீட்டுல தூங்கி தட்டி எடுத்துவான்னு சொல்லல. ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காங்க. கஷ்டம்னா இந்த கஷ்டம் பல கஷ்டத்தை வச்சு. அதனால அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்துட்டாங்க. அவ்வளவுதான் சொல்லு. நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி தொட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய இயக்கங்கள் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.